ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு குழந்தை தனது அம்மாவோட கல்லறையில தனது துக்கத்தை சொல்லி அழுவுது. அப்ப அந்த குழந்தையோட அம்மா கல்லறையிலிருந்து எழுந்து வராங்க. இதை கண்டு அந்த ஊரே அதிர்ச்சி அடையுது. நடந்ததா என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு சிறிய கிராமம். அந்த சிறிய கிராமத்துல ஒரு பெண் வசிக்கிறா. 30 வயசு நிரம்பிய ஒரு அழகான பெண். அவ பேரு நபீசா. நபீசாவுக்கு வயது 30 ஆகுது. அவளுடைய கணவரோட சந்தோஷமா வந்துருக்கா. அவளுக்கு திருமணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. அவளுக்கு குழந்தை இல்ல. பல பேரும் பல விதமா கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. ஊர் மக்கள்லாம் ரொம்பவே கேலி பண்றாங்க. இவ ஒரு மலடி, இவளுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு கேலி பண்றாங்க. இதனால இவ ரொம்ப துக்கம் அடைகிறா. இவ மட்டும் இல்லாம இவளுடைய கணவரும் ரொம்ப வருத்தம் அடைகிறாரு. நபீசா கடவுளிடம் வேண்டிக்கிறா. அதாவது, கடவுளே எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை தான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வேண்டிக்கிறா. இப்ப கொஞ்ச நாள் ஆகுது. இப்ப திடீர்னு அவளுக்கு உடல்நல சரியில்லாம போகுது. உடல்நல சரியில்லாம போனோடனே இப்ப மருத்துவர் பரிசோதிச்சுட்டு உங்களுடைய மனைவி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு அவருடைய கணவர் நசீரும் ரொம்ப சந்தோஷமா வராரு. வீட்டுக்கு வராரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மகன் வயித்துல வந்து வளர்றாங்க. இப்ப ரொம்பவே மகிழ்ச்சி ஆவரா. கிண்டல் பண்ணவங்க எல்லாரும் நெருங்கி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே பழகுறாங்க. அவ ரொம்பவே சந்தோஷமா வரா. இப்ப அவள் நினைச்ச மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனா ஆண் குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே நபீசா இறந்துடுறா. இதை கண்டு அவளுடைய கணவர் கதறி அழுகுறாரு. ஆனாலும் எவ்வளவு அழுதாலும் அவளுடைய மனைவி திரும்ப வர போறதில்ல. இப்ப நசீரோ நான் இந்த குழந்தையை எப்படி காப்பாற்ற போறேன் அப்படின்னு கதறி அழுகுறாரு. இருந்தாலும் வேற வழி இல்ல. அந்த குழந்தைய சிறு வயதுல இருந்து அவருதான் பிறந்ததுல இருந்து பாத்துக்கிறாரு. அம்மாவுடைய அத்தனை செயல்களையும் இவர் செய்யறாரு. அந்த குழந்தைக்கு சமீர் என்ற பேரும் வைக்கிறாரு. ஏன்னா நபீசா உயிரோடு இருக்கும்போது தனது குழந்தைக்கு சமீர்னு பேர் வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்றா. அதே போலயே அந்த குழந்தைக்கு சமீர் அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. இப்ப குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 6 வயசு குழந்தையாவது. இப்ப சமீருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அவரோட அப்பாவே வளர்க்கிறாரு. அம்மா இல்லைன்னு ஒரு குறையே இல்லாத அளவுக்கு வளர்க்கிறாரு. அம்மான்னா என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லாவே வளர்க்குறான். நல்லா அன்பா பாத்துக்கிறான். இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே நீ இப்படியே இருந்து இந்த குழந்தைய வளர்த்திருந்தா நீ வேலைக்கெல்லாம் போறது இல்லையா, நீ வேலைக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு வழிகாட்டியாரு, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இப்ப பக்கத்துல ஒரு பெண் இருக்கு. அந்த பெண்ணும் சொல்றா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க, நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க, நீ ஒரு வேலைக்கு போனா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்ப கல்யாணம் முடிஞ்சு சமீரோட உட்கார்ந்துருக்காரு. இப்பதான் அவர் சொல்றாரு இரண்டாவது மனைவிட்ட, சமீர் என்னுடைய குழந்தை, இந்த குழந்தை பிறந்த உடனே அவருடைய அம்மா இறந்துட்டான். அம்மாவை அவன் பிறந்ததுல இருந்து பார்க்கவே இல்லை. எல்லாமே நான் தான். அதனால இந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னும் அவன் சொல்றான். இந்த குழந்தைய நல்லாவே பாத்துப்பான் அப்படின்னும் அவளும் சொல்றான். இப்ப நாட்கள் ஓடுது. அவன் நல்லாவே பாத்துக்கிறா. அந்த குழந்தைய மனைவியை விட்டுட்டு இவன் வேலைக்கு போயிடுறான். அதே போல ஆரம்பத்துல நல்லாவே இருந்தது. நல்லாவே அந்த குழந்தைய பாத்துக்கிறா. இப்ப நாட்கள் கிடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை இவன் மேல ரொம்ப அன்பா இருக்கு. அம்மான்னா என்ன அப்படின்னு அவன் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறான். ஆனாலும் விதி வேற மாதிரியா விளையாடுது. அவளும் மாசமா வரா. அவளுக்கும் குழந்தை வயிற்றுல இருக்கிறதா மருத்துவர் சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சமீரை அவ வெறுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப நசீர் வேலைக்கு போன பிறகு சமீரை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்கிறா. எனக்கு ஒரு குழந்தை உருவாயிடுச்சு. நீ என்னுடைய குழந்தை இல்ல, நீ என்னுடைய வளர்ப்பு மகன். அதாவது கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டுல நீ தங்க முடியும். சமீர் வீட்டில் இருந்தா எல்லா பாசமும் அவங்க அப்பா சமீர் மேல தான் காமிப்பான். எம்ம குழந்தை மேல காமிக்க மாட்டாரு. அதனால இந்த குழந்தை பிறக்கிற வரலையும் தான் சமீர் வீட்டில் இருக்கணும். அதுக்கு பிறகு இவனை எப்படியா விரட்டிடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவளும் சொல்றா. கொஞ்சம் கொஞ்சமா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறா. எல்லா வேலைகளையும் அந்த குழந்தைய செய்ய சொல்றா. அது மட்டும் இல்லாம குழந்தை வேலை செய்யலனா அடிக்கவும் செய்யறா. ரொம்ப துன்புறுத்துறா. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு கூட சரியா கொடுக்கறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை அழுவுது, புலம்புது. இப்ப என்ன பண்றது தெரியாம அந்த குழந்தை தவிக்குது. இப்ப அந்த குழந்தையிடமே நேரடியா சொல்றா, நீ என்னுடைய குழந்தை இல்ல, கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டுல தங்கணும். எனக்கு ஒரு மகன் வரப்போறான். எல்லா பாசமும் அவனுக்கு தான் அப்படின்னு சொல்றா. அதாவது கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கண்டு அவனுடைய மகன் ரொம்ப வருத்தப்படுறான். தனியா உட்காந்து அழுகுறான். இப்ப அவன் அப்பா வந்த பிறகு அப்பாவிடம், அப்பா என்னுடைய அம்மா யாருப்பா, நான் அவனுடைய அம்மா இல்லைன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னும் அவன் சொல்றான். நசீரும் ஆச்சரியப்படுறான். சரி வா அப்படின்னு அவனுடைய அம்மாவோட கல்லறைக்கு அழைச்சிட்டு போறான். இங்கதான் உன்னுடைய அம்மாவோட கல்லறை இருக்கு, இங்கதான் அவனுடைய அம்மாவை புதைச்சேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். அந்த கல்லறைய பார்த்துட்டே இருந்திருக்கான். இப்ப அந்த கல்லறையை பார்த்து அழுதுகிட்டே, அப்பா என்ன அம்மா ரொம்ப கொடுமை பண்றாங்க, நீ என் பிள்ளை இல்ல, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, நீ அதுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியாகணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேலை விடுறாங்க, நிறைய அடிச்சு துன்புறுத்துறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிக்குது. இதை கண்டு நசீரும் கொதிச்சிடறான், கோவப்படுறான். உடனே வீட்டுக்கு போயிட்டு அவள்கிட்ட எல்லாத்தையும் கேட்கறான். ஏன் சமீரை அடிச்சு கொடுமை பண்ற, எதுக்காக இப்படி பண்ற, உனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கோவப்பட்டு கேட்கறான். ஆனாலும் அவளும் அழுகுறா. அழுதுகிட்டே, நான் அப்படி எதுவுமே சொல்லல, என்கிட்ட கூட நீங்க இப்படி கொடுமை பண்ணீங்க அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னும் அவன் சொல்றா. இப்ப
நசீரும் சரி ஏதாவது விளையாட்டுத்தனமா ஏதாவது பேசிருப்பான் அப்படின்ட்டு அவனும் வேலைக்கு போயிடுறான். இப்ப நசீர் வேலைக்கு போன பிறகு அவன் பயங்கரமா கோபமா வரான். என்ன தைரியம் இருந்தா உன்னோட அப்பாவிட்ட இது மாதிரி சொல்லு அப்படின்னு திரும்பவும் அடிச்சு குடும்பம் பண்றான். இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, இதுக்கப்புறம் இந்த வீட்டு வழியே வராத, நீ என்னுடைய மகன் இல்ல, இவனுடைய மகன் வயித்துல இருக்கான், இவன் தான் இந்த வீட்டுக்கு வாரிசு, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, உடனே வெளியே போ அப்படின்னு அடிக்க போறான். அப்ப சமீரோ அம்மா நான் எங்கம்மா போவேன், எனக்கு யாருமா தெரியும், நான் எங்க போவேன் என்ன செய்வேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, உடனே வெளியே போ அப்படின்னு ஒரு கரண்டி எடுத்து வந்து அடிக்க வரான். வேற வழி இல்லாம சமீரும் வெளியே வந்துடுறான், வெளியே போயிடறான். இப்ப நசீர் வீட்டுக்கு வரான். நசீர் வீட்டுக்கு வந்த பிறகு எங்க சமீர்னு கேட்கறான். சமீரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். நான் தூங்கிட்டு இருந்தேன், சமீர் வெளில விளையாண்டு இருந்தான், ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு தேடி பாக்குறேன், ஆனா எங்கேயுமே காணோம் அப்படின்னு அவன் சொல்றான். சமீரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு நசீர் ரொம்பவே வருத்தப்படுறான். ஒருவேளை கடத்திட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு அவன் நினைக்கிறான். கொஞ்ச நேரம் ஆகுது, குழந்தை யார் தேடிட்டுப்பா, எங்க போயிருக்கோம், வா குழந்தை தேடுவோம் அப்படின்ட்டு எல்லா இடத்தையும் தேடுறாங்க. ஆனா அவங்க எல்லா இடத்தையும் தேடுறாங்க, குழந்தை எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கு முக்கிய காரணம்னா குழந்தை அவங்களை விட்டு வெகு தூரம், ஊரு விட்டு ஊரு வெகு தூரம் போயிடுச்சு. இப்ப அவன் எல்லா இடத்தையும் சோர்ந்து போய் நசீர் எல்லா இடத்தையும் தேடிட்டு சோர்ந்து போய் உட்காந்துருக்கான். இப்ப வேற வழி இல்லைங்க, எப்படியாவது வீட்டுக்கு வருவான், வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அவ சொல்றா. இவன் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கான். சமீர் வீட்டை விட்டு நெடுந்தூரம் போறான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிச்சைக்காரர் போல அங்க உள்ள குப்பையெல்லாம் கிளறி அந்த குப்பையில உள்ளதை ஏதாவது எடுத்து சாப்பிட்டு இருப்பான். 10 நாளாவது அந்த வீட்டை விட்டு நெடுந்தூரம் கிளம்புறான். இப்ப எல்லா இடத்துலயும் அங்க உள்ள குப்பையில உள்ள பொருள் எல்லாம் தேடி விட்டுட்டு பணம் வாங்கி சாப்பிடுறான். இப்ப ரொம்ப கொடுமையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பாவை நினைச்சு அழுதுட்டே இருந்திருக்கான். இப்ப சமீரோ அவங்க அம்மாவை நினைச்சிட்டு அழுகுறான். அம்மா நீ என்னை விட்டுட்டு ஏமா போனீங்க அப்படின்னு அவன் அழுகுறான். நான் எப்படிலாம் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னும், நீங்க இருந்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு ஊரூரா போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னை ஏமா விட்டு போனீங்க அப்படின்னும் அவன் வந்து அழுகுறான். அப்பதான் அவனுக்கு அம்மாவோடைய கலரை ஞாபகம் வருது. உடனடியா அந்த கல்லறைக்கு போறான். அந்த கல்லறையில போயிட்டு அவன் அம்மாவோடைய கல்லறையில நின்றுட்டு அழுதுட்டே இருக்கான். அம்மா நான் எவ்வளவு கஷ்டப்படுற பாருங்க, அப்பா வேற கல்யாணம் பண்ணிட்டாரு, அந்த பெண்ணு அவங்க என்னை அடிச்சு கொடுமை பண்றாங்க, நீ இருந்தா இப்படி நடந்திருக்க, நான் இப்படி ஊர் ஊரா அலைய வேண்டிய அவசியம் இல்லையே, எனக்கு சாப்பாடு இல்ல, பசியில் ரொம்ப வருத்தப்படுறேன், பசியில் ரொம்ப வாடுறேன் அப்படின்னும் சொல்லி அழுகுறான். சொல்லி அழுத கொஞ்ச நேரத்திலேயே உள்ள இருந்து யாரோ வெளில வர மாதிரி இருக்கு. அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உடனடியா அவன் பார்த்தா அவங்க அம்மா, யாரோ ஒரு பெண் வந்திருக்காங்க, நான் தான்ப்பா அவன் அம்மா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது நபீசா. இப்ப இவனை பார்த்து எதுக்கும் கலங்காதப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு நபீசா சொல்றான். இப்ப அந்த குழந்தை ரொம்பவே சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. என்னோட அம்மா வந்துட்டாங்க, எதுக்குமே கவலைப்பட மாட்டான் அப்படின்னு அவன் துள்ளி குதிக்கிறான். ஏமா என்னை விட்டு போனீங்க, நீ போன பிறகு அப்பா 2வது கல்யாணம் பண்ணாங்க, அவங்க என்ன ரொம்பவே கொடுமை பண்றாங்க, என்னை அடிச்சு விட்டுட்டு துரத்திட்டாங்க அப்படின்னும், நான் சாப்பாடு கூட வழி இல்லாம சுத்தி அங்கேயும் திரிகிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அவனுக்கு தேவையான அனைத்தையுமே நபீசா பண்றா. நசீரும் தேடி தேடி அலைஞ்சிட்டு வீட்டுல ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்கான். இப்ப நபீசா நீ இருந்தினா இந்த அளவுக்கு ஆயிருக்காது, உன்னுடைய குழந்தை எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். இந்த நேரத்துல தான் அவளோட கல்லறை ஞாபகம் வருது. இப்ப கல்லறைக்கு போலான்ட்டு கல்லறைக்கு வரான். கல்லறைக்கு வந்து பாக்குறான். அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா நபீசாவும் அவனது குழந்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஆச்சரியமா வரான். நெருங்கி வரான். கொஞ்ச நேரத்திலே நபீசா மாயம் மறைஞ்சிடறான். இப்ப அவனுக்கு எதுவுமே புரியல. குழந்தையிடம் ஓடி வரான். குழந்தை அப்பா நீ ஏப்பா இங்க வந்தீங்க, நான் அம்மா கூட தான் இருக்கிறேன், என்னை சித்தி ரொம்ப அடிச்சு கொடுமை பண்ணாங்க, வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க, நான் ஓடி வந்துட்டேன், நான் எங்க போறேன்னு தெரியாம சுத்திரிஞ்சேன், இப்ப அம்மாவோட கல்லறைக்கு வந்தேன், அம்மா எனக்கு அனைத்துமே தந்தாங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கண்டு அவனை கட்டி பிடிச்சி அழுகுறான். அனைத்து வகையான உணவுகளும் அங்க இருக்கு. இதை கண்டு ஆச்சரியப்படுறான். உடனடியா சமீரை தூக்கிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு 2வது மனையை பார்த்து திட்டுறான். இந்த மாதிரி குடும்பக்காரியா இருந்திருக்கிய, எதுக்காக சமீர் அடிச்ச, எதுக்காக சமீர் அடிச்சு வெளியே துரத்தி விட்ட, வெளியே துரத்தின பிற்பாடு இவன் எவ்வளவு கொடுமை அனுப்பிச்சிருக்கான், இந்த அளவுக்கு ஒரு குடும்பக்காரியா இருந்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா, உனக்கும் ஒரு குழந்தை இருக்க, ஒரு குழந்தைக்கு தாய் தானே நீ, இப்படி கேவலமா இருக்கிய, நீலாம் ஒரு பெண்ணா அப்படின்னு திட்டுறான். உன்னை உடனடியா நான் விவகாரத்து பண்றேன், இன்னையிலேருந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, சமீர் என்னுடைய குழந்தை, நான் அவன் நல்லாவே வந்து வளர்த்துப்பேன், எனக்கு வளர்க்க தெரியும், அதே போல உன்னுடைய வயிற்றுல உள்ள குழந்தையும் என் குழந்தை தான், அந்த குழந்தை வளர்ந்துருப்பது என்னிடமே கொடு, நானே இந்த குழந்தைய வளர்த்துக்கிறேன், இன்னைக்கே நான் உன்னை விவகாரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே போக சொல்றான். இப்ப அவ எல்லாத்தையும் நினைச்சு வருத்தப்பட்டு அழுகுறா. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நசீரோட காலில் விழுந்து அழுகுறா. நான் இதுக்கு மேல இந்த தவறு செய்ய மாட்டேன், என்னை ஒரு முறை மன்னிச்சு விடுங்க, இதுக்கப்புறம் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. நான் செஞ்சதெல்லாம் தவறு தான், நான் இந்த அளவுக்கு சமீரை கொடுமை பண்ணிருக்க கூடாது, நான் இந்த அளவுக்கு நடந்திருக்க கூடாது, இந்த ஒரு முறை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னும் அவ அழுகுறா. நசீரோட காலை பிடிச்சி அழுகுறா. இப்ப சமீரும் அப்பா இவங்களை ஒரு முறை மன்னிச்சு விடுங்க, இவங்க நல்லவங்களா மாறுவாங்க,
நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னும் சமீர் சொல்றான். இப்ப இதை கேட்டு நச்சதும் சரி அப்படின்னு இதுக்கப்புறம் ஒழுங்கா பாத்துக்க அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப நாட்கள் கிடக்குது. இப்ப சமீரை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறா. சமீர் என்ன சொல்றானோ அதை எல்லாமே அவன் கேட்டுக்கிறா. சமீருக்கு நல்லது சமைச்சு கொடுக்குறா. இப்ப நல்லபடியா அவளோட வாழ்க்கை போகுது. இப்ப அவளுக்கு குழந்தையும் பிறக்குது. இப்ப எல்லோருமே சந்தோஷமா வந்துருக்காங்க. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும் அவங்க குழந்தைய விட்டு இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆன்மா முழுவதும் அந்த குழந்தையிடமே இருக்கும். தனது குழந்தை என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அதுக்காக தான் மாற்றாந்தாய் கொடுமையிலிருந்து ஏதாவது ஒரு வழியில அவங்களை வந்து காப்பாற்றுவாங்க. எப்பொழுதுமே மாற்றாந்தாயா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைகளை கொடுமை பண்ணாதீங்க. அப்படி கொடுமை பண்ணா அதுக்குண்டான தண்டனைகளை அனுபவிச்சே ஆகணும். ஓகே, இந்த வீடியோ பிரச்சனைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.